ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கிராஷ் வந்துருச்சு. ஸோ இந்த கிராஷ் வந்து இதோட முடிஞ்சிருச்சா, இன்னும் வந்து ஸ்டில் இருக்கா, இல்லைனா இதிலேருந்து வந்து எத்திரியம் வந்து பம்ப் ஆகுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டெக்னிக்கலாக நம்ம பேசுவோம். வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்திரியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2,284 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், முந்தின வீடியோ 2 வீடியோ நான் சொல்லியிருப்பேன், எத்திரியம் வந்து ஒரு லிக்விடேஷன் எடுக்கல. ஸோ லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு கீழே வருவான்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. சரிங்களா, ஸோ இப்போ வந்து இந்த ஏரியா வந்து இப்போ பாட்டமா இல்லை ஸ்டில் ஃபர்தராக வந்து கரெக்ஷன் வருமானு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அஸ் யூஷுவலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 2280. ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே ஒரு ஒயிட் லைன் வரைஞ்சிருங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த லைன் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் லைன். ஸோ இந்த லைன் வந்து ஒரு லோக்கல் சப்போர்ட் உடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ உடைச்சனால இப்போ ப்ரைஸ் வந்து மேலே போகுது. இது வந்து இப்போ ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அனதர் சப்போர்ட் வந்து எத்திரியமுக்கு வந்து 2100 இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வந்து உடைக்குமா, 2100 வந்து உடைக்குமா தான் இப்போ கேள்வி. பிகாஸ் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 2800 ரீஜனில் இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு உடைச்சிட்டு ரீடெஸ்ட்டு, பக்காவான ரீடெஸ்ட் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த லிக்விடேஷன் இப்போ எடுத்துட்டான். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல எத்திரியம் வந்து பாட்டம்கான அறிகுறி. ஓகேவா, ஸோ இந்த இடம்னா 2200லேருந்து 2300. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து எத்திரியம் வந்து ஒரு பாட்டம்கான அறிகுறி. பிகாஸ் என்னன்னா, இங்கே ஒரு சப்போர்ட்டை உடைச்சிட்டு தான் வந்திருக்கு. ஓகேவா, உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீடெஸ்ட் இருக்கனால ஸோ இது வந்து ஒரு லாங் பீரியடு, கிட்டத்தட்ட வந்து 800 வந்து டியூரேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அனதர் லோ போகிறதுக்கு சான்ஸு கொஞ்சம் கம்மி தான். பிகாஸ் இந்த அனதர் லோ இல்லாமல் இல்லை இந்த சப்போர்ட்டு கிட்ட வந்தாலும் ப்ரைஸ் வந்து அடுத்த லிக்விடேஷன் கீழே உடச்சிட்டு தான் மேலே போவோம். சரிங்களா, அதனால் ப்ரைஸ் இங்கே வரல. நல்லா பாருங்கள், இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வரல. ஸோ வராமல் மேலே க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இந்த இடம் வந்து ஒரு அஸ் பர் டெக்னிக்கல் மை வியூ என்ன சொல்கிறேன்னா, இந்த இடம் ஒரு பாட்டமுக்கான எத்திரிமுக்கு பாட்டமுக்கான அறிகுறி. ஓகேவா, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போக தான் பார்க்கும். நல்லா கவனிங்க, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்கும். ஏன்னா மேலே அவன் லிக்விடேஷன் எடுக்கலை. நல்லா பாருங்கள், கரெக்டாக லைன் வரைஞ்சிருக்க பாருங்கள், மேலே அவன் லிக்விடேஷன் எடுக்கலை. சரிங்களா, ஃபேக் அவுட்டுக்காக ரொம்ப கீழே வரணும்னா அவன் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், மேலே போய் லிக்விடேஷன் எடுத்துகிட்டு வரணும். பட் இவன் மேலே ரீடெஸ்ட்டை மட்டும் தான் எடுத்துருக்கான், லிக்விடேஷன் எடுக்கலை. ஸோ ரீடெஸ்ட் எடுத்தனால ஃபர்தராக வந்து மறுபடியும் மேலே லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு மேலே போவான். ஓகேவா, எப்படின்னா இது எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்னா, இங்கேருந்து அப்படி இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு மேலே போயிட்டு இங்கே போயிட்டு மறுபடியும் இது வரையும் போவான். மேலே லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக போவாங்க. இது வரையும் போகிறதுக்கு எத்திரியம் வந்து இப்போது ஹை பாசிபிலிட்டி இங்கே வரையும் போகிறதுக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக மேலே போச்சுன்னா, இந்த ட்ரெண்டை டச் பண்ணிடுச்சுன்னா, ஓகேவா, நல்லா கவனிங்க, இந்த ட்ரெண்டை டச் பண்ணிடுச்சுன்னா புல்லிஷ். ஓகேவா, ஸோ இந்த ட்ரெண்டை டச் பண்ணி ரிஜெக்ஷன் வந்தாலும் ப்ரைஸ் வந்து இப்போ ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் வந்தாலும் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல புல்லிஷாக தான் நிலவும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே ரிஜெக்ஷன் வந்துட்டு இப்படி வந்தாலும் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக புல்லிஷாக தான் வரும். ஓகேவா, இது தெரிஞ்சுங்க. அப்படி இல்லாமல் சரிங்களா, அப்படி இல்லாமல் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இது வரையும் போகிறதுக்கு. பட் இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ஃபர்தராக மறுபடியும் கீழே வந்தால் இதுதான் ரொம்ப டேஞ்சர், அனதர் லோ வைக்கும். பட் இப்போதைக்கு அனதர் லோ வைக்கிறதுக்கு எத்திரிமுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் வந்து இங்கே ஸ்டாப் ஆகிட்டான். ஒன் டே கேண்டில் வந்து இங்கே ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேல் நோக்கி போகுது. ஸோ அதனால் இங்கே இப்போவே வந்து அடுத்த கேண்டில் இல்லை அடுத்த 2-3 நாளே வந்து அனதர் லோ வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இங்கே போகணும், ப்ரைஸு 2800-900 ரீஜன் போகணும்.
போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அனதரில் வைக்கும். இல்லைன்னா அந்த ட்ரெண்டுக்கு மேலே அப்படி போயிடுச்சுன்னா அது புல்லிஷாக மாறிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எத்திரியமோட அனலைஸ் பார்ப்போம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அனதரில் வச்சானா அதுதான் எத்திரியமுக்கு பாட்டம். சீக்கிரமாக பாட்டம் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இப்படி இருக்குல்ல ப்ரைஸ், இப்போ ரீடெஸ்ட் எடுத்து வந்துருக்குல்ல. ஸோ இது நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் அவன் மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து எப்படி பண்ணுவான்னு தெரில. பட் என்னோட டெக்னிக்கல் வந்து இங்கேருந்து மேலே போயிடணும். அப்படி இங்கேருந்து மேலே போகாமல் இங்கேயே கன்சல்டேட்டட் அனதர்லோ வச்சுட்டானா எத்திரியம் 2000 ரீஜனை உடச்சிட்டானா ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு நீங்கள் பாட்டம் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பாட்டமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சைக்கிளோட எத்திரியமோட பாட்டம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் போயிடுவாங்க மேலே. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எத்திரியமோட டுடே அனலைஸ். ஏன்னா லாஸ்ட்டு 2 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எத்திரியம் வந்து ரீடெஸ்ட் எடுத்துக்கு ஸோ கீழே வரத்துக்கு லிக்விடேஷன் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி லிக்விடேஷன் எடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து ஃபர்தராக இங்கேருந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரிங்களா? இது எத்திரியம் ஃபாலோ பண்ணி தான் வந்து பிடிசி இருக்கும். ஓகேவா? ஏன்னா எத்திரியம் வந்து நம்ம டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பிடிசியை விட. அதனால் எத்திரியம் நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு நான் எப்பவுமே வந்து எத்திரியம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எத்திரியம் சொல்லுவேன், இல்லைனா பிடிசி ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிசி சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து எத்திரியம் பிடிசியும் வந்து ஒன்று எத்திரியம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிசி கொஞ்சம் வீக்காக இருக்கும், பிடிசி ஸ்ட்ராங்காக இருந்தால் எத்திரியம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் எது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? எத்திரியம் எப்படியோ அப்படி தான் பிடிசியும் அதை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? இது வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ். இந்த நாலேஜ் வந்து என்னுடைய ஓன் அனலைஸ். ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த நாலேஜ் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் இதனுடைய மூவ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கி நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். அதர் ஆல்ட் காயின் அப்டேட்லாம் வந்து டெலகிராமில் போடுவேன். சரிங்களா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.